எல்லா விஷயத்தையும் முருக பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கருவியாக வச்சிருக்கேன்னு காட்டு முருகான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் எத்தனையோ தடவை முருகப்பெருமானை உணர வச்சிருக்காரு. அதை எடுத்து நான் பதிவும் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு அதிசயம் தான் மலேசியாவில் நடந்துச்சு. நான் முதல்ல எனக்கு மட்டும்தான் தெரியுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த தான் உங்களுக்கு வானமே தெரியும். அதுக்குள்ள வரைக்கும் உங்களுக்கு மலேசியா சேர்ந்தோம் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் வெளிச்சம் வர இடத்துக்கு போய் நிப்பாட்டுங்க. வானத்தில் முதல்ல நம்ம குமுதம் பக்தியில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணி சொல்கிறப்பயே அவ்வளோ மெய் செலுத்து போகிறோம். அந்த மரம்லாம் இல்லாத இடத்துக்கு போய் நிப்பாட்ட போது பார்த்தீங்கன்னா தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பூர்ணா சரணாகதி யார் அடைகிறாங்களோ அவங்க முருகன் காட்சி கொடுப்பார், முருகனை பார்க்கலாம். இது சத்தியம். அதிகமான கேள்வி என்கிட்ட முருக பக்தர்கள் வச்ச விஷயம் என்னென்னா, எப்படி சார் முருகன் உங்களுக்கு மட்டும் உத்தரவு கொடுக்குறாரு, எப்படி சார் நீங்கள் மட்டும் முருகர் உத்தரவு வாங்குறீங்க, முருகர் பூ விழுதுன்றீங்க, முருகர் காட்சின்றீங்க, எங்களுக்கெல்லாம் அது கிடைக்காதான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, இப்படி எல்லாருமே கேட்குறாங்களே. உதாரணத்துக்கு பாபா படத்தில் டெல்லி கணேஷ் சொல்லுவார், நானும் 3 வேளை குளிக்கிறேன், 4 வேளை பல்லு தேய்க்கிறேன், எனக்கு காட்சி கொடுக்காத காளிகாம்பாள் உனக்கு காட்சி கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை எடுத்துப்பேன். சரி, இறைவன் யாருக்கு என்ன செய்யணுமோ இருக்காரோ அவங்களுக்கு செய்வார், அந்தந்த சமயத்தில் அவங்க உணர்வாங்க அப்படின்ட்டு. நான் இதே மனசில் வச்சுக்கிட்டே முருகப்பெருமான்ட்ட போகிறப்போ, முருகா எல்லாருமே இதே கேட்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் நீ எங்கள் எல்லாரையும் இயக்கிட்டு இருக்க, என்னையும் இயக்கிட்டு இருக்க முருகா, எல்லா விஷயத்தையும் முருக பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கருவியாக வச்சிருக்கேன்னு காட்டு முருகான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் எத்தனையோ தடவை முருகப்பெருமானை உணர வச்சிருக்காரு. அதை எடுத்து நான் பதிவும் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு அதிசயம் தான் மலேசியாவில் நடந்துச்சு. மலேசியா 10 மலை கோவிலில் சாமி தரிசனம் பார்த்துட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை நான் ஒரு ஊருக்கு பயணம் செஞ்சு அந்த ஊரில் இருக்கிற முருகப்பெருமான உலக மக்களுக்கு காட்டணும், உலக முருக பக்தர்கள் காட்டணும்னு எனக்கு முருகர்கிட்ட உத்தரவு. கரெக்டாக அந்த கோவில் நெருங்க டீப் ஃபாரஸ்ட் மாதிரி அந்த இடம், யார் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த இடத்துல. போக போக வானத்தில் எனக்கு கிளி மாதிரி ஒரு உருவம் தெரியுது. நான் முதல்ல எனக்கு மட்டும்தான் தெரியுது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன்னா, அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஆயில் ஃபார்ம் மரம் அங்கே இருக்குது. எல்லாம் தென்னை மரம் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹைட்டான மரம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த தான் உங்களுக்கு வானமே தெரியும். அதுக்குள்ள வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே அந்த இடத்துல தெரியாது. அப்போ நான் கிளிமா இருக்கேன்னு பார்த்துட்டு வந்தப்புறம் என்னோடய வண்டி ஓட்டிகிட்டு போகிறவர் ஐயா மோகன் ஐயா மலேசியா சேர்ந்தோம் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் வெளிச்சம் வர இடத்துக்கு போய் நிப்பாட்டுங்க, வானத்தில் ஏதோ ஒன்று கிளி மாதிரி தெரியுதுங்கன்னு சொல்லி போய் கொஞ்சம் அந்த மரம்லாம் இல்லாத இடத்துக்கு போய் நிப்பாட்ட போது பார்த்தீங்கன்னா சொல்கிறப்பயே அவ்வளோ மெய் செலுத்து போகிறேன். முதல்ல நம்ம குமுதம் பக்தியில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணி இது தனியாக ஒரு நேர்காணலையும் நான் சொல்லணும்னு இருந்தேன். வானத்தில் மயில் மேலே முருகர் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு மேகம். நான் முதல்ல என்ன நினச்சேன், என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது போல இருக்குன்னு சொல்லி என் கூட இருக்கிறலாம் கூப்பிட்டு காட்டுறேன், பாருங்கள் அங்கே மயில் தெரியுது, மயில் மூக்கு வரைக்கும் தெரியுது, மயில் கால் தெரியுது, மயில் தோகை தெரியுது, அதுக்கு மேலே முருகர் ஆறுமுக தலையோடு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, இது என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா பாருங்க. உடனே ஆமாங்கண்ணே கரெக்டாக இருக்கணும்னு நான் உடனே அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஒரு வீடியோவே எடுக்கலான்னு சொல்லி அந்த வீடியோவை ஆன் பண்ணி ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, ஜூம் பண்ணி நான் எடுக்கிறதுக்குள்ள அந்த மேகம் கலைஞ்சு போயிடுச்சு. இது இறைவன் 1 செகண்ட் நம்மளுக்கு உணர்த்துறாருன்றது தான். ஏன்னா இது உலக மக்கள் நம்ம எல்லா விஷயத்தையுமே முருகப்பெருமான் தான் நடத்துகிறாரு. இது மனிதனால் நிகழ்த்தக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ முருகன் நம்மளை ஒரு கருவியாக வச்சுருக்காரு. நான் ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவனோ, ஐயோ பெரிய புண்ணியம் பண்ணவனோ அப்படிலாம் கிடையாது. நானும் சக மனிதர்கள் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் நம்மளை முருகர் தேர்ந்தெடுத்து இதை எடுத்துகிட்டு போகிற ஒரு மீடியமாக நம்மளை வச்சுருக்காருன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ இதெல்லாம் இந்த அதிசயம்லாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எந்த நிலையில் வந்தாலும், நான்லாம் முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. நீ முருகர் பேரை வச்சு இப்படி பண்ணுற, ஏன் இவ்வளோ என்னை மலேசியாவில் கூப்பிட்டு போன மோகன்றவரே திரும்ப என்கிட்ட ஒன்று சொல்லுவார், ஆனால் நான் முருகனையும் திட்டினேன் உங்களையும் திட்டினேன், பாரு உன் பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் நான் ஒன்று கூட்டு கலவானியா அப்படின்லாம் திட்டிருக்கேண்ணே, இன்றைக்கி பாருங்கண்ணே உங்கள் கூடயே 5 நாள் நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் எல்லாருக்குமே இந்த மனசில் ஒதியிருக்கும், இப்போ என்னடா இப்படி சாமியை பற்றி பேசுகிறானே, இது உண்மையாக பொய்யான்ற. இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தாலும் நான் அதை தான் யோசிப்பேன், இவனை ஓவராக பேசுகிறானே, ஓவராக முருகர் எப்படி இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாரா, நம்மளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான்ற எண்ணம் சாதாரண மனிதனாக இருக்கிற எல்லாருக்குமே வரும். ஆனால் நீங்கள் பூர்ணா சரணாகதி அடைந்து ஒரு கட்டத்துக்கு அடுத்த மனிதராக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, மனிதர்லேருந்து புனிதராக மாறும் போது உங்களுக்கு அதெல்லாம் உணர ஆரம்பிப்பீங்க. முருகர் உங்கள்கிட்ட பேசுகிறத உணர ஆரம்பிப்பீங்க, முருகர் காட்சி கொடுக்குறத உணர ஆரம்பிப்பீங்க.
முருகப்பெருமான் யார் மூலியமாவது உங்களுக்கு பல சமிக்கைகள் கொடுக்கறதையும் உணர ஆரம்பிப்பீங்க. மலேசியா பத்துமலை கோவிலில் சாமி தரிசனம் பார்த்துட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை நான் ஒரு ஊருக்கு பயணம் செஞ்சு அந்த ஊரில் இருக்கிற முருகப்பெருமான உலக மக்களுக்கு காட்டணும், உலக முருக பக்தர்கள் காட்டணும்னு எனக்கு முருகரிட்ட உத்தரவு. கரெக்டாக அந்த கோவில் நெருங்க டீப் ஃபாரஸ்ட் மாதிரி அந்த இடம், யார் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த இடத்துல. போக போக வானத்தில் எனக்கு கிளி மாதிரி ஒரு உருவம் தெரியுது. நான் முதல்ல எனக்கு மட்டும்தான் தெரியுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஆயில் ஃபார்ம் மரம் அங்கே இருக்குது. எல்லாம் தென்னை மரம் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹைட்டான மரம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த தான் உங்களுக்கு வானமே தெரியும். அதுக்குள்ள வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே அந்த இடத்துல தெரியாது. அப்போ நான் கிளிமா இருக்கேன்னு பார்த்துட்டு வந்தப்புறம் என்னோடய வண்டி ஓட்டிகிட்டு போகிறவர் ஐயா மோகன் ஐயா மலேசியா சேர்ந்தவர் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் வெளிச்சம் வர இடத்துக்கு போய் நிப்பாட்டுங்க, வானத்தில் ஏதோ ஒன்று கிளி மாதிரி தெரியுதுங்கன்னு சொல்லி போய் கொஞ்சம் அந்த மரம்லாம் இல்லாத இடத்துக்கு போய் நிப்பாட்ட போது பார்த்தீங்கன்னா சொல்கிறப்பயே அவ்வளோ மெய் சிலிர்த்து போகிறேன். முதல்ல நம்ம குமுதம் பக்தியில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணி இது தனியாக ஒரு நேர்காணலையும் நான் சொல்லணும்னு இருந்தேன். வானத்தில் மயில் மேலே முருகர் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு மேகம். நான் முதல்ல என்ன நினச்சேன், என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது போல இருக்குன்னு சொல்லி என் கூட இருக்கிறலாம் கூப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள் அங்கே மயில் தெரியுது, மயில் மூக்கு வரைக்கும் தெரியுது, மயில் கால் தெரியுது, மயில் தோகை தெரியுது, அதுக்கு மேலே முருகர் ஆறுமுக தலையோடு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா பாருங்க. உடனே ஆமாங்கண்ணே கரெக்டாக இருக்கணும்னு நான் உடனே அதை ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஒரு வீடியோவே எடுக்கலான்னு சொல்லி அந்த வீடியோவை ஆன் பண்ணி ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, ஜூம் பண்ணி நான் எடுக்கிறதுக்குள்ள அந்த மேகம் கலைஞ்சு போயிடுச்சு. இது இறைவன் 1 செகண்ட் நம்மளுக்கு உணர்த்தினாருன்றது தான். ஏன்னா இது உலக மக்கள் நம்ம எல்லா விஷயத்தையுமே முருகப்பெருமான் தான் நடத்துகிறாரு. இது மனிதனால் நிகழ்த்தக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ முருகன் நம்மளை ஒரு கருவியாக வச்சுருக்காரு. நான் ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவனோ ஐயோ பெரிய புண்ணியம் பண்ணவனோ அப்படிலாம் கிடையாது. நானும் சக மனிதர்கள் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் நம்மளை முருகர் தேர்ந்தெடுத்து இதை எடுத்துகிட்டு போகிற ஒரு மீடியமாக நம்மளை வச்சுருக்காருன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ இதெல்லாம் இந்த அதிசயம்லாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எந்த நிலையில் வந்தாலும் நான்லாம் முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. நீ முருகர் பேரை வச்சு இப்படி பண்ணுற, ஏன் இவ்வளோ என்னை மலேசியாவில் கூப்பிட்டு போன மோகன்றவரே திரும்ப என்கிட்ட ஒன்று சொல்லுவார், ஆனால் நான் முருகனையும் திட்டினேன் உங்களையும் திட்டினேன், பாரு உன் பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் நான் ஒன்றும் கூட்டு கலவானியா அப்படின்லாம் திட்டிருக்கேண்ணே, இன்றைக்கி பாருங்கண்ணே உங்கள் கூடயே 5 நாள் நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் எல்லாருக்குமே இந்த மனசில் ஒதியிருக்கும். இப்போ என்னடா இப்படி சாமியை பற்றி பேசுகிறானே, இது உண்மையாக பொய்யான்ற. இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தாலும் நான் அதை தான் யோசிப்பேன். இவனை ஓவராக பேசுகிறானே, ஓவராக முருகர் எப்படி இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாரா, நம்மளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான்ற எண்ணம் சாதாரண மனிதனாக இருக்கிற எல்லாருக்குமே வரும். ஆனால் நீங்கள் பூர்ணா சரணாகதி அடைந்து ஒரு கட்டத்துக்கு அடுத்த மனிதராக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, மனிதர்லேருந்து புனிதராக மாறும் போது உங்களுக்கு அதெல்லாம் உணர ஆரம்பிப்பீங்க. முருகர் உங்கள்கிட்ட பேசுகிறத உணர ஆரம்பிப்பீங்க, முருகர் காட்சி கொடுக்கறத உணர ஆரம்பிப்பீங்க, முருகப்பெருமான் யார் மூலியமாவது உங்களுக்கு பல சமிக்கைகள் கொடுக்கறதையும் உணர ஆரம்பிப்பீங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.